ஃபுல்லோடு இருக்கும் போல இருக்குங்க. ரொம்ப மெல்லமாக வருது, எப்படி மேடு ஏறுன்னு தெரியல. இந்த பஸ்ஸு தாங்க இந்த கிராம மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படை தேவையாக இருக்குது. ஸ்மார்ட் ரைடு அப்படின்னு சைடில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான இடத்துல இப்படி பஸ் ஓட்டுறதா டிரைவரோட டேலண்ட்டுங்க. புதுசாக இந்த வழியில் யாராவது வந்தால் மட்டும்தான் இந்த டைமிங் தெரியாமல் உள்ளே வந்துட்டால் தான் பிரச்சனை. செம்மனரை, தானமுக பிரிவு, அடுத்து வந்து கோழித்துறை, அக்கடி பிரிவு, இந்த 4 கிராமம் தாண்டியாச்சுங்க இப்போ இந்த பஸ்ஸு. இப்போ பாருங்க பஸ்ஸுக்கு ரோடு வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் அவ்வளோதாங்க ரோடு. ஒரு பஸ்ஸுக்கு மட்டும் தாங்க கரெக்டாக இருக்குது, வேறு எதுவுமே வர முடியாதுங்க இந்த இடத்துல. காற்றே புகாத இடத்தில் ஒரு அரசு பேருந்து பயணம் செல்கிறது. ஏன்னா இந்த இடத்துல வந்து காற்று கூட அடித்தா கீழே அடிக்காதுங்க, மரத்தோட மேலே மட்டும்தான் காற்று அடிக்கும், கீழே வந்து காற்றே அடிக்காதுங்க. புயல் காற்றே அடித்தால் கூட கீழே வந்து காற்று அடிக்காது. அந்த மாதிரியான ஒரு காற்று பாதையில் இந்த பஸ்ஸு வந்து போயிட்டுருக்கு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க இந்த பேருந்து வசதியாக கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே வந்து பஸ் சௌகரியம் கிடையாது. நல்லா மேடுங்க. ஸோ அதனால் பஸ் வந்து பாருங்கள், நான் 10ல் தாங்க போயிட்டுருக்கேன். 10 ஸ்பீடில் தான் பஸ்ஸும் போகுதுங்க. வெறும் 10 ஸ்பீடில் தான் இந்த இடத்துல வந்து பஸ்ஸு போகுதுங்க. இந்த இடம்லாம் ரொம்ப 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 கஷ்டங்க. ரோடு டேமேஜ், நல்லா மேடு, ஆர்டிஎம் பெண்டு கூட. உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு பேருந்து பயணம் மிகவும் ஆச்சரியமான ஒரு பேருந்து பயணம் தாங்க.